பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்குவதற்கான நேரம் இது அல்ல என்று ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திவேதி, சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வந்து செல்லும் அளவிற்கு தோடா, ரஜோரி மற்றும் கிஸ்துவார் உள்ளிட்ட மாவட்டங்களில் பயங்கரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ள நிலையில் சமீபத்தில் அதிகரித்து வரும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள சுமார் 15,000 வீரர்கள் ஜம்மு காஷ்மீரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையால் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்ற நிலைமை வந்த பிறகு ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்குவது தொடர்பாக உள்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசு கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்குவதற்கான நேரம் இது அல்ல என்றும், ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பை உறுதி செய்ய ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் இந்திய ராணுவம் இணைந்து பணியாற்றும் என்றும் உபேந்திர திவேதி கூறினார்.